தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். லோக்கல் இஷ்யூ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நேஷனல் இஷ்யூ முதல்ல பேசிடலாம். ஏன் அப்படின்னு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை முதல்ல பேசிடலாம். முதல்ல என்ன டாபிக் அப்படின்னா நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு. ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்குள்ள போயிட்டு வராங்க. அந்த அவங்களுடைய அந்த ஏர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு வராங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கு. நேட்டோவை ரஷ்யா சீண்டி பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. நேட்டோ திருப்பி தாக்குனா ரஷ்யா தாங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம லோக்கல் இன்டர்நேஷனல் இஷ்யூக்களெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த அளவுக்கு வேகமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸின்றது இப்போ தான் புரிஞ்சிருக்கு. சொன்னாதான் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ்ட்டை நம்ம சொல்லணும், ரிக்வஸ்ட் பண்ணணும், அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. யாராவது இன்னும் பண்ணலன்னா டெஃபினட்டாக அதை பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா நேட்டோவை சீண்டி பார்க்குறாங்க. நேட்டோ நாடுகளோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகிற விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் பார்த்தோம்னா ரொமேனியாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே ரஷ்யன் ட்ரோன்ஸ் போகுது. போலண்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளேயும் அரௌண்ட் ஒரு 20 ரஷ்யன் ட்ரோன்ஸ் போகுது. அதை சுட்டு வீழ்த்திடுறாங்க. அதே போல எஸ்டோனியா நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளேயும் ஒரு ரஷ்ய ஃபைட்டர் ஜெட் விமானம் உள்ள போகுது. 12 நிமிஷம் அங்கே உள்ள இருந்திருக்கு. எஸ்டோனியான்றது சின்ன ஒரு நாடு தான். ஸோ 12 மினிட்ஸ் இப்போ ஒரு ரஷ்ய விமானம் உள்ள இருக்குன்னா நிறைய ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால இப்போ பதட்டமான ஒரு சூழல் இருக்கு. ஸோ ரஷ்யாவை பொறுத்தளவில் அவங்க இதெல்லாம் மறுக்கிறாங்க. நாங்கள் உங்களோட ஏர் ஸ்பேஸ்லாம் வயலேட் பண்ணல, அதே மாதிரி எஸ்டோனியாவோட ஏர் ஸ்பேஸையும் வயலேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் வழியா அவங்க உள்ள போக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அந்த டைம் எங்க ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எஸ்டோனியாவோட கிளைமா இருக்கு. இப்போ அந்த பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, பால்டிக் சி எடுத்துக்கிட்டோம்னா அதை நேட்டோ லேக்கும்பாங்க. குறிப்பா ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் நேட்டோல சேர்ந்ததுக்கு அப்புறம் பால்டிக் சி கம்ப்ளீட்டா இப்ப நேட்டோவோட கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ ரஷ்யாவை பொறுத்தளவில் ரஷ்யாவோட முக்கியமான போர்ட் சிட்டின்னு பார்த்தோம்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அது ரஷ்யாவோட வெஸ்ட் சைட்ல இருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு ரஷ்யாவுக்கு ஆக்சஸ் வேணும்னா பால்டிக் சி வழியா கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் வழியா போய் தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு போய் சேர முடியும். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, ரஷ்யா அங்க சிக்கலான ஒரு சூழல்ல இருக்காங்க. நேட்டோ நினைச்சாங்கன்னா கம்ப்ளீட்டா ரஷ்யாவை சுற்றி வளைச்சிடலாம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆக்சஸே பண்ண முடியாம செய்திடலாம். ரஷ்யாவுக்கு நிறைய போர்ட் சிட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட் சிட்டினா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான். அது போக மேபி விளாடிவோஸ்டாக் இந்த மாதிரி சில போர்ட் சிட்டிஸை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா 2 சைடுமே நேட்டோ நாடுகள் தான் இருக்காங்க. ஸோ ரஷ்யா நடுவில் அந்த நியூட்ரல் ஏரியாவில் புகுந்து தான் அவங்க போகணும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழல் இருக்கு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் சொன்னது போல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சிக்கலான ஒரு ஏரியாவில் தான் இருக்கு. அதனால தான் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லெனின் என்ன பண்றாருன்னா சிட்டியை மாத்திரலாம். அப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான் ரஷ்யாவோட கேபிட்டலா இருந்தது. அதுக்கப்புறம் மாஸ்கோவா மாத்துறாங்க. ஏன்னா ஈஸியா உள்ள வந்துடலாம்ல எதிரிகள். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கடல் பக்கம் இருக்கும்போது ஈஸியா எதிரிகள் உள்ள கேபிட்டல் சிட்டியை கேப்சர் பண்ணிடலாம். அதனால மாஸ்கோவுக்கு அவங்க மாத்துறாங்க. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, ரஷ்யா என்ன முயற்சி பண்றாங்க, ஏன் அவங்க அக்ரெசிவா இருக்காங்க? ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இதுல எந்த லாஜிக்கும் இல்லாத மாதிரியும் தெரியுது. ஏன்னா ரஷ்யா அக்ரெசிவாக மற்ற நாடுகள் அவங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் ரொம்ப அக்ரெசிவாக ஆரம்பிச்சிருவாங்களா. குறிப்பா இப்போ எஸ்டோனியா எடுத்துக்கிட்டோம்னா சின்ன ஒரு நாடு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட 10 to 15,000 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், மேபி ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் அவங்க கிட்ட கிடையாது. இந்த நாடு பார்த்தோம்னா ஃபுல்லா ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள், அவங்க சக்திக்கு மீறி நிறைய செயல்பட்டு இருக்காங்க. யுக்ரைனை சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்தா அவங்க சக்தியை மீறி அவங்க செயல்படுறாங்க. எஸ்டோனியா ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கான்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ரஷ்யானால நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அதே மாதிரி ஸ்வீடன் அப்புறம் ஃபின்லாந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இப்போ நேட்டோவில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஏன் நேட்டோவில் போய் சேர்றாங்க? ரஷ்யா ஒன்று யுக்ரைன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு இது நமக்கும் நடக்கலான்ற அச்சம் ஒன்று. 2வது யுக்ரைன்ல ரஷ்யா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்போ
ஏற்கனவே யுக்ரைன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட சண்டைக்கு வர முடியாது ரஷ்யாவால. அதனால தைரியமா போய் நேட்டோல போய் அவங்க சேர்றாங்க. ஸோ ரஷ்யா அக்ரெசிவாக மற்ற நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்க, ஏன் மற்றவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாம் போய் நோண்டி பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. மேபி ஒரு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நேட்டோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ போர் ஒரு சைடில் போகுது, போரை எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாரு புட்டின். போரை எஸ்கலேட் பண்ணிட்டே போகும்போது நேட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னா நேட்டோ நாடுகளை போய் லைட்டா சீண்டி பார்க்கலாம்ல. ஸோ நிஜமாவே அவன் அட்டாக் பண்ற மூட்ல தான் நேட்டோ இருக்காங்களா, குயிக்கா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக மேபி பண்ணலாம். ஒரு உதாரணம் என்னன்னா 2015ல இதே மாதிரி ஒரு ரஷ்ய விமானம் ஒன்று, சுகோய் பாம்பர் நினைக்கிறேன், உள்ள டர்க்கியோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போறாங்க. அப்ப டர்க்கிஷ் படைகள் என்ன பண்றாங்க, டர்க்கிஷ் F-16 வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க ரஷ்யாவோட அந்த விமானத்தை. ஸோ அது காட்டக்கூடிய சிக்னல் என்ன, 16 செகண்ட்ஸ் உள்ள இருந்தாங்க டர்க்கியோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள, அவன் சுட்டு வீழ்த்திட்டான். அதுல ஒரு ரஷ்யன் பைலட் வந்து இறந்துட்டார். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அங்க கை வச்சா உடனே அடி விழுது அப்படின்றது அது காட்டுது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ரைட், இங்கேயும் நம்ம மெதுவாக கை வச்சு பார்ப்போம், என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா, குயிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணுறாங்களா. இப்போ ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணியிருக்காங்க, போலண்டும் எஸ்டோனியாவும் ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகிள் 4 பொறுத்தளவில் நேட்டோவில் அது ஒரு கன்சல்டேஷனுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ மற்ற நேட்டோ பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், டிப்ளமேட்டிக்காக அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், டிஃபென்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் இப்போ நடக்குது. ஆர்டிகிள் 5 இன்வோக் பண்றாங்கன்னா, ஆர்டிகிள் 5 பொறுத்தவரை ஒரு பிரின்சிபிளே என்னன்னா, ஒரு நாடை நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா, ஒரு நேட்டோ நாடை அட்டாக் பண்றீங்கன்னா எல்லா நாடையும் அட்டாக் பண்ண மாதிரி. ஸோ அவங்க உங்களை அட்டாக் பண்ண ரெடி ஆகிடுவாங்க. அது ஆர்டிகிள் 5. ஸோ இப்போ புட்டின் பார்க்குறாரு, இவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறாங்க, குயிக்கா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அக்ரெசிவா ரெஸ்பாண்ட் பண்றாங்களா. ஏன்னா இப்போ எஸ்டோனியாவை பொறுத்தளவில் அவங்க சுட்டெல்லாம் வீழ்த்தல, ரஷ்ய விமானத்தை அட்டாக்லாம் பண்ணல. 2 நினைக்கிறேன், 2 இட்டாலியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து எஸ்கார்ட் பண்ணி அந்த ரஷ்ய விமானத்தை வெளியே அனுப்புது. அதை தாண்டி பெருசா எதுவும் பண்ணல. ஸோ பல்ஸ் பார்க்கறதுக்காக மேபி புட்டின் இதை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம யுக்ரைன்ல அட்டாக்கை ஹெவியாக்கும் போது நேட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்றதுக்காக மேபி இந்த மாதிரியான சின்ன சின்ன சீண்டல்கள்ல புட்டின் மேபி ஈடுபடலாம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய அபாயம் நமக்கு இருக்கு, ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற இமேஜை ரஷ்ய மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய தேவை புட்டினுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப ரஷ்யால இதுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. புட்டினுக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஆர்மியில சேர வைக்கிறது கஷ்டமா இருக்கு, சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்றதுல சிக்கல் இருக்கு. அதனாலதான் போய் எங்க நார்த் கொரியாட்ட போய் அவர் நிக்கிறாரு. நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அதனாலதான் இங்க உள்ள வந்து இருக்காங்க. கேஷுவலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நீங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை அதிகப்படுத்தும் போது மக்கள் கோவப்படுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும். நேட்டோ நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க, நேட்டோ நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா ரஷ்யால அவங்களோட ப்ரொபகண்டா என்னவா இருக்கும்னா, நாங்க அவங்களோட ஏர் ஸ்பேஸை வயலேட்டே பண்ணோம்னா ரஷ்யால அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை கட்டவிழ்த்து விடும்போது திரும்பவும் நிறைய சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பை புட்டினுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேபி அதுக்காகவும் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஓகே, ஆல்ரெடியே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முடியாம நின்றுகிட்டே இருக்கு. திரும்ப நேட்டோவும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா ரஷ்யாவால சமாளிக்க முடியுமா? அந்த அளவுக்கான பவர் இருக்கா அவங்ககிட்ட? கண்டிப்பா ரஷ்யாவால சமாளிக்க முடியாது. ஏன்னா இப்ப நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஷ்யாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய கண்ட்ரிஸ் நேட்டோல இருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டன்லாம் எடுத்துக்கிட்டா அவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேஷன்ஸ். ஆனால் ரஷ்யாவுக்கும் இந்த நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இந்த நாடுகள் இன்னும் வார் மோட்ல இறங்கல. அங்கெல்லாம் லிபரல் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்ஸ்லாம் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ ஆவரேஜாக இப்போ தான் நேட்டோ வழிக்கு வந்திருக்காங்க. நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் 2% நாங்கள் ஜிடிபியில் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துக்கே இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1.2 அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். நம்ம ஊரில் எப்படி இலவசங்கள்லாம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இவங்களும் சில இலவசங்கள்ல சில ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட் அவங்க சப்சிடிஸ்லாம் கொடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால டிஃபென்ஸுக்கு பெருசாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய த்ரெட்டும் இல்லையா அவங்களுக்கு? பெரிய த்ரெட்டும் இல்லை. ஏன்னா நேட்டோன்றது ஒரு பெரிய அமைப்பு, அமெரிக்காவோட பேக்கிங் இருக்கு. இப்போ அமெரிக்கா ரிவர்ஸ் போகும்போது தான் நேட்டோவுக்கு இப்போ கொஞ்சம் ஆட்டோலாம் இப்போ வர ஆரம்பிக்குது. அமெரிக்கா முன்னாடி மாதிரி டாமினன்ட் ரோல் பிளே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டா
கண்ணெல்லாம் திறந்து பார்க்குறாங்க, ரைட் கொஞ்சம் நம்மளும் செய்ய வேண்டியிருக்குன்னு நினச்சிட்டு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒன்றும் இல்லையே, குவைட்டாக தான் இருந்தாங்க. யுக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய த்ரெட்டெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பார்க்கல. ரெண்டாவது, லிபரல் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லிபரல் கவர்மெண்ட்ஸ், லிபரல் லீடர்ஸ், பொலிட்டிக்ஸ் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்தளவில் பெரிய இந்த போர் எஸ்கலேஷன்லாம் அவங்களுக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரியான ஆங்கிளில் போக ஆரம்பிச்சாச்சுன்னா வலதுசாரிகள் வேகமாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய போருக்கான த்ரெட் இருக்கு, நம்ம நாடு ஒரு சிக்கல்ல இருக்கு, நம்ம நாடை ஒருத்தன் கைப்பற்றிடுவான் இப்படின்லாம் சொல்லும்போது மக்கள் ஸ்ட்ராங் லீடர்ஸ் வேணும் எதிர்பார்ப்பாங்க. லிபரல்ஸ் அப்போ மக்கள் விரும்ப மாட்டாங்க. போர் காலகட்டத்தில் மக்கள் ரைட்டை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால போர்னு இந்த போர் பதட்டத்தை ரொம்ப கிரியேட் பண்ணுறதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போரை பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ சிக்கல் அவங்க வாசலில் வந்து நிற்குது, வேற வழி இல்லை, அதனால இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் ரஷ்யா ஆனால் போல்ரைஸ்டாக இருக்கு. ரஷ்யா எப்பவுமே போல்ரைஸ்டாக இருக்கும். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவில் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவுக்கு பெரிய த்ரெட் இருக்கு. ரஷ்யாவுக்கு அன்னைக்கு அமெரிக்கானால பெரிய ஒரு த்ரெட் இருந்தது. அமெரிக்கா ஒரு பெரிய பிளாக் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க, ரஷ்யாவும் ஒரு பெரிய பிளாக் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அமெரிக்கா ரஷ்யாவை காட்டி அவன் ஆட்டில் போல்ரைஸ் பண்ணுவான். ரஷ்யாவை பொறுத்தளவில் அமெரிக்காவை காட்டி நம்ம கொஞ்சம் அசந்தானா அமெரிக்கா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, ஸோ நம்ம டிஃபென்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது இதுன்னு போல்ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சோவியட் கொலாப்ஸுக்கு அப்புறமும் நேட்டோ வந்து பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்குது. நிறைய நாடுகள் நேட்டோவோட போய் சேர்றாங்க, ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக என்சர்க்கிள் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ ரஷ்யாவோட பொசிஷன் வந்து யோசித்து பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி இப்போ பால்டிக் சீயை வந்து நேட்டோ சீன்றாங்க. அந்த அளவுக்கு நேட்டோவோட கண்ட்ரோல் இருக்கு. ரஷ்யாவோட கப்பல் போக்குவரத்தை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும் நேட்டோ நினைச்சா. டக்குன்னு ஒரே நாள்ல பட்டுன்னு ஸ்டாப் பண்ணிட முடியும். இது எவ்வளவு ஒரு பெரிய த்ரெட்டா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மக்களை பொறுத்தளவில் ரைட் நம்மளை வந்து எல்லாருமே சுற்றி வளைக்கிறாங்க, நம்மளை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். மக்களுக்கு அந்த பயம் இருக்கும்போது நேச்சுரலா மிலிட்டரி ஸ்பெண்டிங்ஸ்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ஆயுதங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு சிக்கல் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மற்ற நேட்டோ நாடுகளை விட ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ரஷ்யாவுக்கு இன்னைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அவங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு எக்கானமியா பார்த்தோம்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனிலாம் அட்வான்ஸ்டான நேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஜெர்மனிலாம் ரஷ்யாவோட மச் மோர் அட்வான்ஸ்டா இருக்கும். ஜிடிபி வைஸ் பார்த்தோம்னா இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். பிரான்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரஷ்யா மாதிரி அவங்களும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரஷ்யானால ஹேண்டில் பண்ண முடியாது. அது போக நேட்டோல வேற நிறைய நாடுகளும் இருக்கு, அமெரிக்கா இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஒரு வீக்கான எக்கானமியா இருந்தாலும் இருக்கிற காசுல நிறைய டிஃபென்ஸுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், மக்களை போல்ரைஸ் பண்ணி வச்சிருக்கோம், மக்களும் போருக்கு ரெடியா இருக்காங்க. அது ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ். ஆனா இன்னும் அந்த இடத்துக்கு லிபரல் யூரோப்பியன் எக்கானமிஸ் இன்னும் வரல, கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் ரைட் விங்லாம் அங்கே வளர ஆரம்பிக்குதுல, ஸ்லோவா இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மாதிரியான சூழல்ல இப்போதைக்கு பார்த்தோம்னா ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு டஃபா ஃபைட் பண்ண முடியும் புட்டினால, பண்ணிட்டு தானே இருக்காரு, ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை கண்டினியூ பண்றது நல்லது இல்லை. இந்த மாதிரியான போக்க புட்டின் கடைபிடித்தாருன்னா யூரோப் போல்ரைஸ் ஆயிடும். யூரோப்லயும் நம்ம டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நம்ம ரஷ்யாவை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனைக்கு மக்கள் வர்றது புட்டினுக்கு நல்லது இல்லை லாங் ரன்ல. ஸோ அதனால இப்போதைக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதே போக்கு கண்டினியூ பண்ணாருன்னா அவருக்கு டேஞ்சர் ஆயிரும். ஏன்னா இப்ப உண்மை என்னன்னா ரஷ்யா வீக்கா இருக்காங்க. ஒரு காலத்துல ரஷ்யா வந்து ஒரு சூப்பர் பவரா பார்க்கப்பட்டாங்க, இன்னைக்கு வீக்கா இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஸ்வீடனும் பின்லாண்டும் ரஷ்யாவும் மதிக்காம போய் நேட்டோல போய் சேர்ந்துட்டாங்க. பின்லாண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே அவங்க ஒரு நியூட்ரல் நேஷனா தான் இருந்திருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஹிட்லரோட லைட்டா கை கோர்த்தாங்க, சேர்ந்தெல்லாம் சண்டை போட்டாங்க. அப்புறம் ரஷ்யாவும் பின்லாண்டை அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஃபின்லாந்து நியூட்ரலாக தான் இருந்திருக்காங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம அந்த சைடு போயாச்சுன்னா ரஷ்யா நம்மளை விதிச்சிடுவாங்கன்னு தெரியும். அதனால நம்ம ரைட்டு ரஷ்யாவை கோவப்படுத்திடக்கூடாது, என்ன ஆனாலும் அமெரிக்கா பக்கம் நம்ம போகக்கூடாதுன்னு ஃபின்லாந்து ரொம்ப பர்டிகுலராக நியூட்ரலாக இருந்தாங்க. மார்ஷல் பிளான் அனௌன்ஸ் பண்ணும்போது அமெரிக்கன்ஸ் நிறைய நாடுகளுக்கு காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எய்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு. ஏன்னா அவங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எய்டை கூட ஃபின்லாந்து வாங்கலை. ஏன்னா அந்த எய்டெல்லாம் நம்ம வாங்கினோம்னா ரஷ்யா கோச்சிப்போம் அப்படின்றதுக்காக அந்த எய்டு கூட வாங்கல. ஸோ அந்த அளவுக்கு பயந்து நியூட்ரலா இருந்த ஒரு கண்ட்ரி இன்னைக்கு தைரியமா ரஷ்யாவை மீறி அவங்க நேட்டோல போய் சேர்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா வீக் ஆகிட்டே இருக்காங்க, ரஷ்யாவோட டாமினன்ஸ் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு.
அன்னைக்கு இருந்த பயம் ரஷ்யா மேல இன்னைக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை புட்டின் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா எப்படி இன்னைக்கு ஃபின்லாந்து ஸ்வீடன்லாம் மதிக்காம அங்கே போய் சேர்றாங்களோ, எப்படி மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இன்னும் அக்ரெசிவ் ஆகுறாங்களோ, போக போக அது ரஷ்யாவை தான் இன்னும் பலவீனப்படுத்தும், அவங்கள இன்னும் அக்ரெசிவ் ஆகும். ஸோ அதனால இது கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா புட்டினுக்கு டேஞ்சர் தான் அது. ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்லயும் பதற்றமான ஒரு சூழல் தான். எப்பொழுதுமே பதற்றமாக தான் இருக்கு அந்த இடம். இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடை வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா, பிரிட்டனு, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை போட்டு இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு வந்து அங்கீகரிக்கப்படுமா? இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துமா? எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொன்னது போல கடந்த சில ஆண்டுகளா நிறைய நாடுகள் பாலஸ்டைனை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம உலகத்துல கூடிய சூழல் என்னன்னா, நிறைய நாடுகள் பாலஸ்டைன் அங்கீகரிச்சாலும் அமெரிக்கா, யூரோப்லாம் அங்கீகரிக்கலன்னா யாருமே அங்கீகரிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஆக்சுவலா நிறைய நாடு அங்கீகரிச்சிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் இப்பதானே. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 நேஷன்ஸ் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 150 நேஷன்ஸுக்கு மேலேயே அங்கீகரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாலஸ்டைனை. அப்போ மெஜாரிட்டி நேஷன்ஸ் வந்து பாலஸ்டைனை ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கான்ற ஒரு நாடு, அமெரிக்கா வழிக்கு வரல, யூரோப் இப்போ வழிக்கு வந்துட்டு இருக்காங்க. 24லேருந்து அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின்லாம் 24ல ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 25ல யூகே, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, கனடா, பெல்ஜியம், லக்சம்பர்க், மால்டா இந்த நாடுகள்லாம் அங்கீகரிக்கிறாங்க, இல்லைன்னா அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இது இஸ்ரேல் மேல மட்டும் அவங்க ப்ரெஷர் போடல, இவங்க அமெரிக்கா மேலேயும் ப்ரெஷர் போடுறாங்க. இப்ப நீங்க இது யோசிக்கணும். நம்ம ஏன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஐரோப்பிய நாடுகள்லாம் பாலஸ்டைனை ரெகனைஸ் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிருக்கலாம்ல. இது மாதிரி நிறைய அடாவடி வேலைகள்ல இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு புரியுது, 65,000 பேர் இறந்திருக்காங்க, மேபி அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். ஆனால் நான் முக்கியமா எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் வந்து யூரோப்பையும் ரொம்ப கடுப்பேற்றிருக்காரு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. யுக்ரைன் ரஷ்யா வாரில் பெருசா சப்போர்ட் பண்ணல. பைடன் இருக்கும்போது பண்ணாங்க, இப்போ ரைட்டா ரிவர்ஸ் போறாரு ட்ரம்ப். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு ப்ரெஷர் போடுறாங்க இந்த சைட்ல. நீங்க எங்க சைட்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணாம எங்க மேல அழுத்தம் போட்டீங்கன்னா, ஏன்னா யுக்ரைன் விவகாரத்துல யூரோப் மேல அழுத்தம் போடுறாருல ட்ரம்ப், நீங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்க உள்ள வந்து உங்க வேலையை பாருங்க, நான் அதை பண்ண மாட்டேன்னு இவங்க மேல அழுத்தம் போடுறாரு. ஸோ இப்போ யூரோப் என்ன பண்றாங்க, ரைட் நாங்களும் உங்க மேல அழுத்தம் போடுவோம், உங்க தோஸ்தை நாங்க டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா அமெரிக்காவோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தளவுல இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூல பாலஸ்டைனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு ஸ்டேட்ஹுட் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, ஒரு தனி நாடா அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அது இஸ்ரேல் வழியா தான் நடக்கணும் அப்படின்றது அமெரிக்காவோட ஸ்டாண்ட். ஸோ பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடை உருவாக்கணும்னா இஸ்ரேல் வழியா தான் அது நடக்கணும், இஸ்ரேல் இல்லாம அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அமெரிக்காவோட ஸ்டாண்ட். ஸோ எப்ப இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அப்பதான் அமெரிக்கா அதுக்கு ஒத்துப்பாங்க. இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டாங்க, இஸ்ரேல் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப நெத்தன்யாகு இன்னைக்கே சொல்லிட்டாரு, இன்னைக்கு நேத்து சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஒரு காலமும் பாலஸ்டைன் ஒரு உருவாகாது அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. ஸோ அப்ப அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன, அதுதான் அமெரிக்காவோட ஸ்டாண்ட். ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. இஸ்ரேல் என்ன செய்யுதோ அதுதான் எங்க ஸ்டாண்ட். இஸ்ரேல் வழியா தான் ஸ்டேட்ஹுட் பாலஸ்டைனுக்கு கிடைக்கணும், அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ அமெரிக்காவோட ஸ்டாண்டை மீறி இவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் ஜெர்மனிலாம் அதை ஏற்றுக்கல, பட் இப்போ பாருங்க பிரான்ஸ் வந்துட்டாங்க, யூகே வந்துட்டாங்க, போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, கனடா, இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க அமெரிக்கா கிட்ட அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா இன்னும் அதிகமாக அமெரிக்காவோட சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ தாய்வான அமெரிக்கா கை விட்டாங்கல்ல, இதெல்லாம் ஆஸ்திரேலியா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது ஆஸ்திரேலியாவோட பிரச்சனை. இப்போ அமெரிக்கா பசிபிக் கடல்ல சைனாவை கண்டெயின் பண்ணலன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கல். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா மாதிரியான நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டு நம்மளும் இன்னொரு சைடில் ஒரு அழுத்தம் போடுவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி கனடா, நமக்கு தெரியும் கனடா மேலே டேரிஃப்ஸ் போட்டதாக இருக்கலாம், வேற நிறைய அழுத்தங்கள்லாம் கனடா மேலே போட்டாங்க. இப்போ கனடாவும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகிறாங்க. பிரான்ஸ், யூகேவை பொறுத்தளவில் அவங்க யுக்ரைன் ரஷ்யா போரை வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ட்ரம்ப் ரிவர்ஸ் போகும்போது இவங்க தான் முக்கியமாக முன்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸுக்கு வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. பிரான்ஸுக்கு ரஷ்யாவோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆப்பிரிக்காவில் பிரான்ஸுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அங்கே ரஷ்யா உள்ள புகுந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆப்பிரிக்காவில் பிரான்ஸுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பிரான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை அடிச்சு காலி பண்றாங்க. ஸோ இப்போ பிரெஞ்சு சோல்ஜர்ஸ்லாம் அங்கிருந்து நிறைய நாடுகள்ல இருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. அதை நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் ஒரு மாடர்ன் காலனியை பிரான்ஸ் அங்க ஆப்பிரிக்காவில் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கொலோனியல் சிஸ்டம் அங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிரான்ஸ். அதுக்கு ஒரு டேமேஜ் வந்து ரஷ்யா ஏற்படுத்துறாங்க. ஸோ அப்போ பிரான்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ரஷ்யாவை கிரஷ் பண்ணணும், ரஷ்யா மேல இன்னும் நிறைய அழுத்தம் போடணும் அப்படின்றது பிரான்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் ட்ரம்ப் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறார். ஸோ அப்போ இவங்களுக்குலாம் கோபம் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை இவங்க பண்றாங்க. அது போக அஃப்கோர்ஸ் இப்ப மக்கள் இறக்குறாங்க. மக்கள் இறக்குறத யூரோப்ல இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யூரோப்ல இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அரப்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க நல்லா சாலிடா. அதே மாதிரி யூரோப்ல இருக்கக்கூடிய மக்களுமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்க, லிபரல் ஒயிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ பாலஸ்டைனுக்கு ஆதரவா யூரோப் முழுக்க நிறைய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது அதுவும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் தான். பிரான்ஸ் மாதிரியான நாட்டுக்கும் யூகே மாதிரியான நாடுகளுக்கு அதுவும் ஒரு பெரிய அழுத்தம். ஸோ அதனாலையும் அவங்க பாலஸ்டைனை நாடா அங்கீகரிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து இப்ப இஸ்ரேல் மேலையும் அமெரிக்கா மேலையும் அழுத்தம் போடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு யூரோப்பை தள்ளியிருக்கு. லண்டன்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. வெளியாட்கள் நிறைய பேர் உள்ள வராங்க, சம்திங் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நடத்தியிருந்தாங்க. இப்போ இங்கிருந்து பாலஸ்தீன் போன்ற நாடுகள்ல இருந்து அந்த மக்கள் மைக்ரேட் ஆகி உள்ள வராங்க அப்படின்றது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அங்கிருந்தும் நிறைய மைக்ரேட் ஆகி உள்ள வராங்க, இல்லீகல் இமிகிரன்ஸா வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையுமே வந்து யூகே கிட்ட இருக்கு. ஸோ அது காரணமா இருக்குமோ? ஸோ அங்க போர் நடந்துகிட்டே இருந்தா அங்கிருந்து அப்படி சுத்தி இருந்து மக்கள் எல்லாம் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கும் இது பிரச்சனையா இருக்கும். அங்க போர் நிக்கிறதா நமக்கும் சேஃப்டி, யூரோப்புக்கும் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒன்று நம்ம கிளியரா புரிஞ்சுப்போம். இப்ப இவங்க இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு பாலஸ்டைனை ரெகக்னைஸ் பண்றதால, அங்கீகரிக்கிறதால போர் நிக்க போறது கிடையாது. போர் நடந்துட்டு தான் இருக்க போகுது. போர் ஸ்டாப் ஆகணும்னா இஸ்ரேல் மேல நீங்க அழுத்தம் போடணும். இஸ்ரேலை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். நீங்க எப்படி பொருளாதார தடையெல்லாம் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளாதார தடையெல்லாம் போட்டு தான் நீங்க இஸ்ரேலை வழி கொண்டு வர முடியும். இது ஒரு பேசிக் ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இதை செஞ்ச உடனே அடுத்தது இஸ்ரேல் போரெல்லாம் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் அங்க காசால இருக்காங்க. இஸ்ரேலோட விமானப்படை காசாவை பாம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட டேங்க்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இப்ப ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்டைனோட ஸ்டேட்ஹுட்டை ரெகக்னைஸ் பண்றதால இது எப்படி ஸ்டாப் ஆகும்? இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணணும்னா அமெரிக்கா ஸ்குவீஸ் பண்ணணும் இஸ்ரேலை. ஸோ நீங்க அமெரிக்கா மேலேயும் ப்ரெஷர் போடணும், நீங்க இஸ்ரேல் மேலேயும் ப்ரெஷர் போடணும். அப்பதான் இஸ்ரேல் இதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப யூரோப் முழுக்க ப்ரோ பாலஸ்டைன் ப்ரொடெஸ்ட் வந்து வெடிக்குது இல்ல, இது ஆக்சுவலா யூரோப்ல கூடிய வெள்ளக்காரங்களை போலரைஸ் பண்ணுது. ஏன்னா இப்ப ரோடுகள்ல மிடில் ஈஸ்ட் ஆட்கள்லாம் வந்து அந்த பாலஸ்டைனோட அந்த கொடி, அப்புறம் அந்த பாலஸ்டைன் அந்த இந்த ஷால் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களா, இதெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது வெள்ளக்காரங்க வந்து அவங்க இன்னொரு சைட்ல இவனை ஏன் நாட்டில் வந்து இவங்க பெருசா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டை டேக் ஓவர் பண்றாங்க. ஆக்சுவலா பாலஸ்டைன் ப்ரொடெஸ்ட்டுக்கு எதிராகவும் அவங்க நிக்கிறாங்க. அந்த லண்டன் நீங்க சொன்னது ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ப்ரோ பாலஸ்டைன் ப்ரொடெஸ்ட்டுக்கு எதிரானவங்க அவங்க. ஸோ நீங்க பாலஸ்டைன் ஃபிளாக்ஸ் அங்கே வைக்கக்கூடாது, பாலஸ்டைன் ஃபிளாக்ஸ் எல்லாம் அவங்க கிழிச்சு எறிஞ்சாங்க, இந்த விஷயங்களும் பண்ணாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா நடக்கக்கூடிய இந்த ப்ரோ பாலஸ்டைன் ப்ரொடெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுவும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஆக்சுவலா யூரோப்ல இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்களை போலரைஸ் பண்ணி ஒன்று செய்ததுக்கு அதுவும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இவங்க நம்ம ஊர்ல இருந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்றாங்க, இவங்க ஒன்று சேர்றாங்க, நம்ம எதுக்கு பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு பார்வையும் அங்க இருக்கு. ஏன்னா இப்ப ப்ரோ பாலஸ்டைன் மூவ்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் ட்ரிவன் மூவ்மெண்டா இருக்கு. நீங்க யூரோப்ல கூடிய வலதுசாரிகள் எடுத்தீங்கன்னா அவங்க கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஷும் அங்க கிரியேட் ஆகுது. பட் இருந்தாலும் டெஃபினட்டா அது ஒரு தேவையான ப்ரொடெஸ்ட் தான். ஏன்னா 65,000 பேர் அங்க உயிர் இழக்கிறாங்கன்னா இது சாதாரண எண்ணிக்கை கிடையாது. ஸோ வெளியே வந்து கண்டிப்பா போராடுறது கரெக்டான ஒரு விஷயம் தான். அது ஒரு பெரிய அழுத்தமும் கூட தான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இதோட ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஒயிட் ராடிகலைசேஷன், ஒயிட் போலரைசேஷனும் அங்க நடக்குது. இப்போ பாலஸ்தீன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க, நிறைய நாடுகள் குரல் எழுப்புறாங்க. இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நம்ம இஸ்ரேல் கூட நெருக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது பாலஸ்தீன் வர்றதை நம்ம ஒத்துக்குவோமா? அப்படி ஒத்துக்கிற பட்சத்துல இஸ்ரேல வந்து அது கடுப்பாக்காதா, ஒரு மாதிரி கோவப்படுத்தாதா? அதான் இப்ப என்னன்னா, ஒரு காலத்துல இந்தியா நம்ம பாலஸ்டைன் பக்கம் இருந்தோம். நம்ம சாலிடா பாலஸ்டைனை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 2 ஸ்டேட் தியரியெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம்.
ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பெருசாக க்ளோஸ் ஆயிருக்கு, ரொம்ப நெருங்கியிருக்கோம் நம்ம அவங்களோட. எனக்கு பர்சனலாக அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா இப்போ இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரு நாகரிகமான மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. 65,000 மக்களை நீங்கள் பாலஸ்டைனில் கொல்றதுன்றது அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதுவும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், அரௌண்ட் 20,000 சில்ட்ரன் நீங்கள் அங்கே கொல்றீங்க. மிருகங்கள்லாம் குழந்தைகளெல்லாம் கொல்லுவாங்க, மனிதர்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. போர் நடக்கும் போதும் சில எத்திக்ஸ் எல்லாம் கடைபிடிக்கும். போர் நடக்கும் போதும் எத்திக்ஸ்லாம் இருக்கு. நீங்க சிவிலியன்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, அது எல்லாத்தையும் இவங்க கடைபிடிக்கல. எல்லாத்தையும் மதிக்காம இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. 500க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ், எய்ட் ஒர்க்கர்ஸ் இறந்திருக்காங்க காசா ஸ்ட்ரிப்ல. ஸோ யாரையும் மதிக்கிறது கிடையாது, ஃபுட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ மேன்மேட் ஃபேமின் அங்கே இருக்கு. அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மால் நியூட்ரிஷன் இருக்கு. அரௌண்ட் ஒரு 30-40% குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடு இல்லை. ஆவரேஜாக ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க மக்கள். அது போக நான் சொன்னது போல நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ இவங்க ரொம்ப பிளான்டா ஒரு இன அழிப்பை இவங்க கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்கள கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணணும். அவங்கள கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணியாச்சுன்னா நம்மளை சேலஞ்ச் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பகுதியை ஃபுல்லா ஒட்டுமொத்தமா நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்றதுதான் இவங்களோட ஸ்டாண்ட். இந்தியாவை பொறுத்தளவுல, இந்தியன்ஸை பொறுத்தளவு நம்ம இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா இங்க இருக்க ரைட்ல வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, எப்படி நம்ம முஸ்லீம் அப்படின்றதுனால இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்களா அவங்க? எப்படி? அவ்வளவுதான், முஸ்லீம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரம்ப் எதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு என்ன? அவங்க ரைட்டு. ட்ரம்ப்புக்கும் முஸ்லீம்ஸை பிடிக்காது, எனக்கும் முஸ்லீமை பிடிக்காது. ஸோ ரைட், அப்போ நான் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ வெள்ளைக்காரன் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு இதனால என்ன லாபம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூலையும் அப்படிதான், எனக்கு இதனால என்ன லாபம். யுக்ரைன்ல அவ்வளவு இறப்பு நடந்துட்டு இருக்கும் போதும் ஐரோப்பிய நாடுகள் பெருசா யுக்ரைனை சப்போர்ட் பண்ணல. எப்ப ட்ரம்ப் ரிவர்ஸ் போறாரோ அப்பதான் ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட பர்ஸ் எவ்வளவு எடுக்கிறாங்க. அது வரைக்கும் நடக்கிறது நடக்கட்டும், பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம்ல. பைடன் இருக்கும் போதே அந்த விஷயத்த ஐரோப்பிய நாடுகள் பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணியிருந்தா நீங்க ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளிருக்கலாம். ஆனா இவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எப்போ ஒரு தேவை வருதோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட தேவையின் அடிப்படையில தான் அவங்க நிலைப்பாடுகளை எடுப்பாங்க. ஆனா நமக்கு என்னன்னா நம்மளோட நலன் என்னன்றதே தெரியாது. நம்மளோட நலன் என்ன, அதை விட்டு நம்ம என்ன செய்யணுன்ற புரிதலே நமக்கு கிடையாது. ஸோ அதனால நம்ம ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணணும். நம்ம நினைச்சுக்கிறோம் ட்ரம்ப் நம்மள மாதிரி, அவரும் ஒரு தேசியவாதி, அவரும் டெரரிசம்க்கு எதிரானவர், நம்மளும் தீவிரவாதிகளுக்கு எதிரானவங்க, அவரும் முஸ்லிம்ஸை ரொம்ப கடுமையா டீல் பண்றாரு, நம்மளும் முஸ்லிம்ஸை கடுமையா டீல் பண்றோம். அவரு உங்களையும் அதே மாதிரி தானே பாப்பாரு. இப்ப இந்தியன்ஸையும் ஒயிட் இல்ல, ஆமா அப்படிதான் அவர் பாப்பாரு. இங்க நான் கிறிஸ்டியனா இருக்கலாம், நான் ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எல்லாரையுமே அவர் இந்தியனா தான் பாப்பாரு. நம்ம தான் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த வேறுபாடுகள் அவருக்கும் புரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒயிட்னா டர்ட்டி பீப்புள் அப்படிதானே பாப்பாங்க. மாதிரி இந்தியாவில் அவங்க பெருசா எனக்கு தெரிஞ்சு பெருசா மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவனுங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நம்ம அவங்களோட காலனியா இருந்திருக்கோம், பிரிட்டனோட காலனியா இருந்திருக்கும். ஸோ வெள்ளைக்காரங்களுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பிளஸ் அவங்க டெவலப்டாகவும் இருக்காங்கல்ல, இன்னைக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்கல்ல. ஸோ அந்த பார்வை இருக்கும். அது எதனால வருதுன்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் டெஃபினட்டா நீங்க நினைச்ச மாதிரி அவன் உங்களை பார்க்கல. அப்புறம் இப்போ ட்ரம்ப் எங்களோட எதிரி. இப்போ பார்த்தா நேஷனல் டிவிலலாம் உட்காந்து ஏதோ இங்கே நேஷனல் டிவியில் உட்காந்து நீங்கள் கத்துறதால ட்ரம்ப்புக்கு என்ன பாதிப்பு வர போகுது, இங்கே உட்காந்து ட்ரம்ப் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க கத்த தான் H1B விசாவெல்லாம் ஏற்றி விட்டாரு. ஆமா, அது ஒன்னொன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவருக்கு நம்ம தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்குறேன். இந்தியன்ஸுக்கு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. நமக்கு இஸ்ரேல் ஒன்றும் தேவை கிடையாது. சரி, இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, அது கூட வேற. சரி, சில தேவைகள் இருக்கலான்றதால நீங்க டீப்பா போய் அனலைஸ் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல, சில பேர் ரொம்ப பேஷனேட்டா இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்கல்ல. குறிப்பா நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா இந்தியாவில் உட்காந்துட்டு பயங்கரமா இஸ்ரேலை சப்போர்ட் பண்றது. அதே மாதிரி வலதுசாரிகளும் சப்போர்ட் பண்றது. வலதுசாரிகளும் சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லை. இஸ்ரேலிஸ் ஒன்றும் பெருசா இந்தியன்ஸ் மேல பெரிய ரெஸ்பெக்ட்லாம் அவங்களுக்கு கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரேலிஸ் வந்து யூரோப்பியன்ஸே பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப டாமினண்டான ஆட்கள்னு பார்க்கக்கூடியவங்க. அதனால அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸை பெருசாக அவங்க மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்தியன் அப்பர் காஸ்டுக்கு ஒரு பார்வை என்னன்னா, நம்மளும் ஜூஸ் மாதிரி தான், அவங்கள மாதிரி நம்மளும் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அந்த பார்வை உண்டே தவிர அவங்களுக்கு அந்த பார்வை கிடையாது. இவங்க ஜூஸை பார்க்குற மாதிரி ஜூஸ் இவங்கள பார்க்க மாட்டாங்க. அதுவும் கிறிஸ்டியன்ஸை பொறுத்தளவு அவங்களும் சப்போர்ட் பண்றதுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஜூஸை டார்கெட் பண்ணதே கிறிஸ்டியன்ஸ் தான்.
ரோமன் கேத்தலிக் சர்ச் என்னைக்குமே ஜூஸுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக தான் கிறிஸ்தவர்கள் ஜூஸை டார்கெட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ச்சியாக யூதர்களை டார்கெட் பண்ணதே கிறிஸ்தவர்கள் தான். அப்போ அவனுக்குலாம் கிறிஸ்டியானிட்டி பற்றி எதுவும் தெரியாதா? இவ்வளோ நாளாக பண்ணவனுக்குலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. உனக்கு தேவையில்லை, ஜூஸை போய் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்க கிறிஸ்டியன்ஸுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இவங்களுக்கு இந்த பேசிக்கான புரிதல் இல்லை. நான் ஒரு ஒரு 6 months முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். 6 months 8 months இருக்கும். அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் பேசுகிறன்னு சொல்கிறார், நம்ம யூதர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்கணும், இங்கே எதிரிகள் நம்ம கூடயே இருக்காங்க, நீங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாருங்க, யூதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாரு. எனக்கு வேணும் இவ்வளோ முட்டாள்தனமா இந்த ஆள் பேசுறாரு. ஏன்னா நான் போன அந்த சர்ச் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச். ப்ரொட்டஸ்டன்ட் அந்த ரிஃபார்மை கொண்டு வந்ததுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணது மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர். 15th-16th centuryல வாழ்ந்த ஒரு ப்ரீஸ்ட்னு சொல்லலாம், ஒரு தியாலஜின்னு நம்ம அவரை சொல்லலாம், ஒரு மத போதகராக வாழ்ந்தவர். அவரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஜூஸை சப்போர்ட் பண்றாரு ஒரு பாயிண்ட்ல, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஜூஸுக்கு எதிராக அவர் திரும்ப ஆரம்பிக்கிறார். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சர்ச் இருக்குல்ல, ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் இருக்குல்ல, அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டதே அவர் தான், அதுக்கான அடித்தளம் போட்டதே அவர் தான். ஹி வாஸ் ஆன்டி ஜூ. ஸோ அவரு அடித்தளம் போட்ட சர்ச்சில் நீ உட்காந்துக்கிட்டு நீ ப்ரோ ஜூவா பேசிக்கிட்டு இருக்க, கேட்டா ஜூஸ் இஸ்ரேல் எதிர்க்கிறவெல்லாம் நம்மளோட எதிரின்னு நீ பேசிட்டு இருக்க. உனக்கு உன் சர்ச்சோட வரலாறு கூட உனக்கு தெரியல, எங்கிருந்து இந்த அமைப்பு உருவாயிருக்குன்ற அந்த பேசிக் புரிதல் கூட கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 100 years ஒரு பெரிய நரேட்டிவை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலோட தேவை அமெரிக்காவுக்கு இருக்கு, இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல இருக்கணும். அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பெரிய முக்கியமான பார்ட்னர். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நிறைய பிரச்சனைகள் கோல்டு வார் டைம்ல, வியட்நாம்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், லட்டின் அமெரிக்கால நிறைய பிரச்சனைகள், அங்கெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு. சோவியத் யூனியனோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்றதுக்காக அமெரிக்கா ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல அந்த வேலையை இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ணாங்க, பட்டுன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க முடிச்சாங்க. ஸோ அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, பவர் ஹவுஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஸோ அந்த வகையில் அமெரிக்காவுக்கு அந்த காலத்தில் பெரிய ஒரு அசர்ட்டாக இஸ்ரேல் இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்ரேலோட தேவை கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு, ஆனால் இஸ்ரேலால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால இதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இந்த பிஸ்னஸ் இருக்கிறதால மக்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுன்றது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, கிறிஸ்டியன்ஸ்னா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி வலதுசாரிகள்னா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணும். இஸ்ரேலோட தேவை வந்து பெருசா கிடையாது. இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அப்பர் காஸ்டும் அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்களா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இதுக்கு எனக்கு சீரியஸா அது புரிஞ்சிக்கவே முடியல. பாலஸ்தீன் முஸ்லிம்ஸ் அதனால அது அப்புறம் திருப்பி டப்புன்னு அப்புறம் நம்மள டஃபா அவங்க டீல் பண்ணும்போது தான் நமக்கு யதார்த்தம் புரியும். ஸோ அதனால எந்த காரணமும் இல்லாம தேவையில்லாம சப்போர்ட் பண்றோம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல ட்ரம்ப் சப்போர்ட் பண்றாருன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ஃபோக்கஸ் பண்ற வாக்காளர்கள் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து அவங்க ஜூஸை சப்போர்ட் பண்றாங்க. கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் வந்து யூதர்களுக்கான அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்க விரும்புறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணோம்னா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலையும் சப்போர்ட் பண்றார். ட்ரம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட் கொண்ட ஒரு லீடர், டிரான்சாக்ஷனல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு லீடர். ஏன் நான் ஒரு 10 ரூபா செலவழிக்கிறேன்னா எனக்கு அதில் லாபம் இருக்கான்னு பார்ப்பார். அந்த மாதிரி தான் அவர் இஸ்ரேலையும் பார்க்குறாரு. பட் அவருக்கு பொலிட்டிக்கலா இஸ்ரேல் தேவைப்படுறாங்க. பொலிட்டிக்கலா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லா அவங்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஏன்னா அது ஏன் பண்றாங்கன்னா, இந்த ஒரு 100 years அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில். 100 years ஒரு 80 years அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இன்னைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப் அவரும் இஸ்ரேலை ஃபுல்லா பேக்கப் பண்றாரு. ஆனா இதுவும் கன்டினியூ ஆகிட்டே இருக்குமான்னு தெரியல, எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் அங்க பாலஸ்டைன்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அநியாயமான விஷயங்கள். இன்னொருத்தவங்களோட நிலத்தை திருடி அங்க நீங்க செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி அந்த மக்களை சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல அடைச்சு, அப்புறம் காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற அது ஒரு சிறைச்சாலை தான், ஒரு பெரிய ஒரு ஓப்பன் சிறைச்சாலை தான். அந்த மாதிரியான ஒரு சிறைச்சாலையில அந்த மக்களை ஃபுல்லா குவிச்சு அவங்க மேல இந்த மாதிரியான பாம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு எல்லா மோசமான ஆயுதங்களையும் அங்க பயன்படுத்தி இப்படி பண்ற விஷயங்கள் நியாயமே கிடையாது. இது சஸ்டைனபிளும் கிடையாது. நீங்க யாரையும்
அழித்தொழிச்செல்லாம் நீங்க நிலச்செல்லாம் நிக்க முடியாது. இது டக்குன்னு ரிவர்ஸும் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சாதகமா இருக்கு, இதெல்லாம் பண்றீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.